சண்முகபாணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா சொல்றாங்க. நீ பிரின்சிபல் ஆகிட்டமா, உன்னோட கனவை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா நல்லது செய்யணும்னு நீ ஆசைப்பட்டப்பா, அதுக்கு நாங்கள்லாம் வந்து ஒத்துழைப்பு பண்ணோம். இல்லைங்க, நான் சொன்னதுக்காக நீங்கள் எல்லாம் வந்து நின்னீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கீங்க. இதுக்கே என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நின்னதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாரி பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் என்னோட பெர்மிஷன் இல்லாம உன்னால பெட்டி கடை கூட நடத்த முடியாது. நீ எல்லாம் இதெல்லாம் நடத்திருவியா? அப்படின்னு சொல்லி சண்முக பாண்டி கேட்டோன்னே, ஓ! அப்படியா? உன்னால தோல்வி மேல தோல்வி அடைஞ்சு மூளை மழுங்கி போச்சா? என்னல காமெடி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. எவனாவது ஒரு வாட்டி தோத்து போனாலும், அவன் அடுத்த வாட்டி வந்து எந்திரிக்கும்போது அறிவோட எந்திரிப்பான். ஆனா நீ என்னைக்காவது ஒரு வாட்டியாவது அறிவோட எந்திரிச்சிருக்கியா? இல்ல. என்கிட்ட தோத்து போய் இப்ப எங்க நிக்கிறதுன்னே தெரில. நான் யார் தெரியுமா? நீ தான்டா எனக்கு வந்து சல்யூட் அடிச்சு மரியாதை வந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கெல்லாம் எதுக்குடா நான் மரியாதை தரணும்? உடனே வந்து சண்முகம் வந்து கன்னா பின்னான்னு வந்து நம்ம முத்துப்பாண்டியன் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையே திட்டுறியா? ஆமா, நீ அந்த பொருளை வாங்கி என்னவா வந்து மாத்த பார்த்தன்னு எங்க ஏரியாக்கே தெரியும்டா ஊர் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எவன்டா மரியாதை வந்து குடுப்பான்? நான் யாரு தெரியுமா? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன் உன்ன என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியா? உன்னால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சு கிழிடா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசும்போது சட்டைய வந்து பிடிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம் ஏய் ஏய்ங்கிற மாரி கத்துனோனே பயந்துடுறாங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டி, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். தப்பு செய்யற நீங்களே வந்து இவ்வளோ கெத்தா சுத்தம்போது, நல்லது மட்டும் செய்ற சண்முகத்துக்கு ஆதரவா நாங்க இருக்கிறனால என்ன செஞ்சுருவீங்க? அதெல்லாம் எங்களுக்கு எத பத்தியும் கவலை இல்ல. பாத்தியா? உன்கிட்ட காசு, அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா என்கிட்ட வந்து மக்களோட செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் உன்ன மாரி லூசுக்கெல்லாம் தெரியாதுங்கிற மாரி சண்முகம் வந்து மாசா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. போடா! அடுத்த வாட்டி வரப்பயாவது எந்திரிச்சு வா. அத விட நாங்க நாளைக்கு விழா வந்து நடத்தப் போறோம். ரத்னாவ பிரின்சிபல் ஆக்கணும்னு. எந்த ஸ்கூல்ல சாதாரண இருந்த டீச்சர வந்து வேலைய விட்டு தூக்குனீங்களோ, இப்ப அதே ஸ்கூல்ல ரத்னா பிரின்சிபல் ஆகப் போறாடா. முடிஞ்சா அதுக்கு பந்தோபஸ்துக்கு வா. அதாவது பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியா வந்து நில்றா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. எல்லாருமே முடிஞ்சா உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா. அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வயர்லாம் குளு குளுன்னு இருக்குங்கிற மாரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இது எல்லாத்தையும் வந்து சவுந்தரபாண்டி கிட்ட வந்து சொல்றாங்க போல இருக்கு. சரில நம்ம அந்த விழாக்கு போய் தான் ஆகணும். என்னப்பா அவன் தான் ஜெயிச்சுட்டான். திருப்பி திருப்பி அவன போய் சுரண்டணுமா? இப்போதைக்கு போ வேணாமே. அவன் ஜெயிக்கிறதெல்லாம் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கெலல. உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லி ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அங்க பழைய பிரின்சிபல் வந்து பேசுறாங்க. அந்த மேடையில ஏறி, நான் வந்து இத்தன நாளா வந்து இந்த ஸ்கூல வந்து கண்ணும் கருத்துமா பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இப்ப என்ன விட அந்த இடத்துக்கு பொறுப்பான ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னு நெனச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு பழைய பிரின்சிபல் வந்து பேசுறாங்க. நான் இனிமேட்டு சாதாரண இங்கிலீஷ் டீச்சர் தான். அவங்களுக்கு பின்னாடி நான் முழு ஒத்துழைப்பு தருவேங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜ்லேருந்து இறங்குறாங்க. "அண்ணன் நீ பேசுண்ண" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, இது உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். நீ தான் பேசணும்னோனே" அவங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசலான்ட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், "அப்பா எதுக்குப்பா இங்க வந்து நிக்கிற? ஏய் அவன் ஜெயிச்சிருக்கான். அவன் ஜெயிச்சத பார்த்து பார்த்து நம்ப வயித்தெரிச்சல் படணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மள தோக்கடிச்சுட்டான்னு நெனச்சு நான் ரூம்குள்ள வந்து போயிட்டு, என் மூஞ்சிய பார்த்து நானே வந்து ஏதாவது ஒண்ணு துப்புவேன். அப்படி துப்புனா மட்டும் தான் எனக்கு ரோசம் வந்து அவன ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ள அதிகமா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்தா தான் அவன நான் பழிவாங்க முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. "இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு நம்ப முத்துப்பாண்டி கேட்குறாங்க. "வயசு என்னல்ல வயசு? நான் எல்லாரையும் வந்து ஆட்டி வச்சிருக்கேன். ஆனா வெறும் பையன் சண்முகம். 4 எழுத்து கூட படிக்க தெரியாத சண்முகம் என்ன வந்து தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கான். எவ்வளோ பெரிய அதிகாரிங்கலாம் என் முன்னாடி வந்து நிப்பாங்க தெரியுமா? ஆனா இவன் என்ன தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னால எப்புட்ல இதெல்லாம் ஏத்துக்க முடியும்? வா, சௌந்தரபாண்டிக்கு என்ன வயசானாலும் அவன் திமிருக்கும், அவன் கௌரவத்துக்கும், கம்பீரத்துக்கும் வயசே ஆகாதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசிட்டு, அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க. ரத்னா வந்து சொல்றாங்க, "ஆசைப்பட்டா நிறைவேத்தி தர்றதுக்கு எங்க அண்ணன் போல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, நம்மளோட எல்லா ஆசைகளும் வந்து நிறைவேத்தப்படும். எங்க அண்ணன் என்ன செய்வாங்களோ, அதுதான் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து செய்யப் போறேன். எங்க அண்ணனோட ஆசை, கனவு எல்லாரையும் வந்து நல்லபடியா படிக்க வச்சு, அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரத்தான் எங்க அண்ணனோட ஆசை. அந்த ஆசைய நான் எங்க அண்ணன் வழியா நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து செய்யப் போறேங்கிற மாரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே வந்து எல்லாரும் வந்து கை தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. "என்னல உங்க அப்பா வந்திருக்காங்கன்னு" சொல்லி சண்முகமும், அந்த இடத்துல பரணியும் பேசுறாங்க. காமெடியா சொன்ன விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களோ? வயித்தெரிச்சல் தானே படட்டும் படட்டும். அதுக்கு தான் இங்க வந்திருப்பாங்க. சாதாரண ஸ்கூல் டீச்சர் வந்து வேலைய விட்டு தூக்குனாங்களே, இப்போ பிரின்சிபலா வந்து உருவெடுத்து நிக்கிறாங்கல்ல. அதுதான் இவளோட வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்ற. சரின்னு சொல்லி செமையா வந்து கை தட்டுறாங்க.
பாத்தியா இல்ல அந்த வெறும் பையன் வந்து என்ன மாரி கை தட்டிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு என்னமோ மாரி பண்ணுது. அப்பா அதுக்கு தான் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. உடனே வந்து கால்ல வந்து விழுவுறாங்க. நம்ம ரத்னா வந்து சண்முகம் கால்ல, "ஏய்! நீ தான் வந்து தலைமை பொறுப்புல இருக்க. நீ எல்லாம் என் கால்ல வந்து விழுவணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கேஷுவலா போய் உட்காருமா" அப்படின்னு சொன்னோனே உட்கார்ந்துர்றாங்க. "நீ போய் பேசுன" அப்படின்னு சொல்லும்போது, போன வாட்டி இங்கிலீஷ்ல பேசி அசத்துனான். இப்ப என்ன சொல்லப் போறான்னு தெரியலங்கிற மாரி, அந்த இடத்துல முத்துப்பாண்டியும், சௌந்தரபாண்டி, சனி அண்ணன் 3 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. நான் ஒண்ணும் பெருசா வந்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்கூல்ல நடந்த சின்ன கதை வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தர் ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருந்தாராம். அவருக்கு "என்னய்யா அது? நீயெல்லாம் இந்த ட்ரெயின்ல வந்து உட்காருவியான்னு" சொல்லி கீழ இறக்கி விட்டுட்டாங்களாம். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து வரப்ப, நீங்க யாருமே வந்து இந்த ஊர்லயே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னப்ப, அதே மாரி ஃபியூச்சர்ல வந்து செஞ்சு காட்டி, நமக்கு வெற்றி பாதைய வந்து நாட்டுனாப்லன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். சொல்லி முடிச்சோனே எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. என் கனவு ஆசையெல்லாம் என்னன்னா, ரத்தனா வந்து நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் ஆசை கிடையாது. அவளுக்கான ஆசைய நிறைவேத்தி தரணும். லட்சியத்த வந்து நிறைவேத்தி தரணும். அவ சாதிக்கிறத நான் தூரத்திலேருந்து பார்க்கணும். இதுதான் ஒரு அண்ணன்காரனோட கடமையா இருக்குங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டு தாங்க முடியாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம முத்துப்பாண்டியும், சௌந்தரபாண்டியும், சனி அண்ணனும். இப்போதைக்கு ஐயா வந்து கோவத்துல இருப்பாரு. அவர் பேசுற வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசிட்டோம்னா, அப்புறம் நம்ம கன்னம் பழுத்துரும். அமைதியாவே இருடா அப்படின்னு சொல்லி சனி அண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சௌந்தரபாண்டி வந்து கேஷுவலா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கார் பக்கத்துல. என்னல்ல அவன் என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். வெறும் பையன். 4 எழுத்து கூட படிக்க தெரியாதவன். அவன் எப்படில என்ன ஜெயிக்க முடியும்? ஐயா நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க கோவப்படக்கூடாது. என்ன அவன் பக்கம் முருகனே வந்து துணையா இருக்காங்க. நம்ம பக்கம் அப்படியா? ஏன் நான் வந்து தங்கம் இதெல்லாம் சாத்தலையா முருகனுக்கு? அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னமோ பொருள்லாம் எடுத்திருக்கீங்களே! என்னல்ல பழைய கதையெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்க? அவனுக்கு அருள்லாம் நெறையாவே இருக்கு. அதனால தான் ஜெயிக்கிறாப்புல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல வர? அப்படின்னு சொன்னோனே, பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து பதவிய கைப்பற்றணும்னா என்ன பண்ணுவாங்க? யாகம் வளர்ப்பாங்க. அது மாரி நீங்களும் ஜெயிக்கணும்னு ஒரு யாகத்த வந்து வளருங்க. அந்த யாகம் வந்து உங்கள ஜெயிக்க வைக்கும். சண்முகத்த தோக்க வைக்கும். "அப்படியா சொல்ற? சரி, சரிங்கிற" மாரி சொல்றப்ப, முத்துப்பாண்டி வந்துடுறாங்க. "அப்பா என்னப்பா இது திட்டம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சனியன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். இதுபடி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. ஆனா நான் என்ன செய்யணுமோ அத நான் பார்த்துக்கிறேன்னு" முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க. "நீ பண்றத நீ பண்றா. சனியன் ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். அத நாங்க பண்றோம். 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டா வெற்றி பாதை ஈஸியா கிடைக்குங்கிற" மாரி சௌந்தரமடியன் வந்து பேசிட்டு போறாங்க. பாக்கியம் வந்து கேட்குறாங்க, "என்னது? என்ன செய்ய போறீங்க? ஓமம் வளர்க்க போறீங்களா?" "ஓமம் இல்லடி. ஏதாவது முடியலன்னா தானம் பண்ணுவோம்ல." "என்னது நீங்க யோகா பண்ண போறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் நல்லா இருக்கணும்னா செஞ்சு தானே ஆகணும்னு" சொன்னோனே, ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி பேசி அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் சண்முகம் மட்டும் எங்கேயோ பஸ்ல வந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள சுத்தி ஏகப்பட்ட பேர் நிக்கிற மாரி காட்டுறாங்க. பார்த்தா பரணிக்கு இது எல்லாம் கனவு போல தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ரத்னாவ வந்து பிரின்சிபல் சீட்ல வந்து உட்கார வச்சு ஆனந்தப்படுறாங்க நம்ம சண்முகம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.